ஹலோ விவோஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பாட்டியோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாட்டின்னா என்னடா இவன், என்ன பாட்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாட்டினா, நான் ஒரு இடத்துல டெலிவரி பண்ண போனேங்க. டெலிவரி பண்ண போன நேரத்தில் ரோட்டில் நான் பாட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் லிஃப்ட் ஏற்றிக்குவேன், பைக்கில் முடிஞ்சால் அவங்கள ஏறி உட்கார வச்சுருவேன். வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவங்க என்ன, உடனே அவங்க ஒரு பாட்டி ரோட்டில் நின்றவங்களாம் அவங்கள வண்டியில் ஏற்றி, எங்கே பாட்டி போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன்ப்பா. ஏன் பாட்டி இந்த வயசில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அவங்க ஸ்டோரியை சொன்னாங்க. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அழுவே வந்துருச்சு. சொல்கிறேன், உங்களுக்கு கேளுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பையனாங்க. அவன் மதுரையில் ஒரு பெரிய பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பஸ்ஸு ஓட்டிகிட்டு இருக்கும்போது தீபாவளி நெருங்கிடுச்சு. தீபாவளிக்கு எல்லாம் ஊரில் பஸ்ஸில் தானே, பஸ் ஓட்டுற டிரைவர் பஸ்ஸில் வருவார், இல்லைன்னா பைக்கில் இந்த மாதிரி இடத்துல வருவார். அன்னைக்குன்னு பார்த்து பஸ்ஸில் வராமல் அம்மா சீக்கிரம் வான்னு சொல்லிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இவர் பைக்லேயே தஞ்சாவூருக்கு ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு பைக்கில் வரும்போது ஆக்சிடெண்ட் ஆகிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டார். உடனே அந்த அம்மா அதை சொல்லும் போது அப்படியே எனக்கே அழுவ வந்துருச்சு. என்ன சொல்கிறதுன்னே தெரியல. சரிம்மா, ஏம்மா அந்த காலத்தில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, பையனே இல்லை, அப்போ நான் தானே குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னா, வேறு பையனே இல்லையாம்மா அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். எனக்கு ஒரே பையன்தான்ப்பா, அந்த பையனும் போயிட்டான். அப்புறம் வீட்டுக்காரர் என்னாச்சு, அவங்களாவது உங்களை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். வீட்டுக்காரர் ஒரு 8 வருஷமாக டீ கடை வச்சுருந்தாராம். டீ கடை வச்சுட்டு அவருக்கும் வாதம் அடித்தான்னு சொல்கிறாங்க. வாதம்னா கை கால் முடியாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சாங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டி இந்த மாதிரி ஒருத்தவங்களை பற்றி நம்ம இவ்வளோ பேசுகிறோன்னா, ஒருத்தவங்கள ஒரு கதையே இவ்வளோ ஸ்டோரி இருக்குது. இன்னும் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இது மாதிரி. ஆனால் இவங்க ஸ்டோரியை கேட்டோன்னே ரொம்ப அழுகையாயிடுச்சு. அதே மாதிரி அவங்கள ஃபோட்டோவும் எடுக்க முடியல. அந்த வயசுலேயே அவங்க ஒரு வீட்டில் வேலைக்கு போகிறாங்களாம். 2500 ஏதோ சம்பளம் தராங்களாம். அவங்க வீட்டு வாடகை பார்த்தீங்கன்னா 2000 500 தான் வீட்டுக்கு மிஞ்சுதான். அந்த 500 அந்த ஐயாவுக்கே செலவாயிருதான். நம்மளால் முடிஞ்ச உதவியாக அந்த அம்மா நம்பரை நான் வாங்கி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த அம்மாட்ட ஜிபே ஃபோன்பேலாம் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா அவங்களுக்கு போய் காசு சேர்த்துட்டு என்னோடய நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். இதே மாதிரி உலகத்தில் ஏதோ ஒரு 10 பேருக்கோ 20 பேருக்கோ கொடுத்து உதவி செஞ்சு எல்லா மக்களையும் காப்பாற்றுவோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ இதே போல் பார்ப்போம்.